Vanakkam, welcome to IQ Study, unique approach of teaching. Today, in 12th standard max, exercise 3.3 ல இருக்க question number 3 and 4 இந்த செஷன்ல வந்து நாம பார்க்க போறோம். Next, question number 3. Solve the equation 3x cube minus 26x square plus 52 times of x minus 24 is equal to 0. If its roots form geometric progression GP இதுவும் எக்ஸாம்பிளில் நம்ம போட்டது தான். GP அப்படின்னா நம்ம என்னென்னு எடுத்துப்போம் ரூட்ஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள், let the roots எதில் இருக்குது? GPயில் இருக்குது. அதான் நான் எழுதுறேன். GPயில் இருந்தால் நான் ரூட்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்துப்பேன். எடுத்துங்க. அசியூம் GP AP GP வச்சு இந்த சாப்டரில் நிறைய சம் போட்டாச்சு. ஓகேங்களா? நமக்கு நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. AP அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், GP அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, நான் சம் ஆஃப் தி ரூட்ஸ் பண்ண போகிறேன். அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ லாம்டா. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ்ன்றது என்ன இது இதில்? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் அது 26. இந்த எக்ஸ் கியூப் பக்கத்தில் என்ன இருக்கோ அது ஓவராலாக டிவைட் ஆகும், டிவைடட் பை 3. நான் ஏன் இந்த மைனஸ் சைன் எடுத்துக்கல அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் கூட மைனஸ் வரும், அதனால மைனஸ் நம்ம எடுத்துக்கல. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ஃபாவை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 26 டிவைடட் பை 3 அப்படி சொல்லி வருது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ரெண்டு ரூட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லி 3 ரூட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ரூட் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணும்போது ஆல்ஃபா இன்டூ பீட்டா பிளஸ் பீட்டா இன்டூ காமா பிளஸ் காமா இன்டூ ஆல்ஃபா. அப்போ இங்கே ரெண்டு ரூட்னாது, இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட், 3 ரூட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எடுத்துக்க போறோம். இந்த 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணோம் பிளஸ் இந்த 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணோம் பிளஸ் இந்த 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணோம். அதான் பண்ண போறேன். ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா, பீட்டான்றது இங்கே ஆல்ஃபா, அப்புறம் ஆல்ஃபா இன்டூ லாம்டா பிளஸ் ஆல்ஃபா இன்டூ லாம்டா ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா. ப்ராடக்ட் ஆஃப் தி, அதாவது இந்த மாதிரி ரெண்டு ரூட் எடுத்து நம்ம ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 52 டிவைடட் பை இந்த கியூபிக் ஈக்குவேஷன், அந்த எக்ஸ் கியூப் பக்கத்தில் என்ன இருக்குது அதை வந்து எல்லாத்தாலும் டிவைட் ஆகும், டிவைடட் பை 3. இந்த மாதிரி போடலாமா? ஒரே ஒரு திங் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பக்கத்தில் அதே மாதிரி கான்ஸ்டன்டோட கோஎஃபிஷியன்ட் பக்கத்தில் வந்து மைனஸ் வரணும். கான்ஸ்டன்ட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் பாசிட்டிவ், அப்படியே எப்படி நம்ம என்ன வேல்யூ இருக்கோ அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு. நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா 1 டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் 1 இந்த மாதிரி வருது, விச் இஸ் ஈக்குவல் டு 52 டிவைடட் பை 3ன்னு சொல்லி வருது. நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்னென்ன இருக்குங்க? ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டான்றது ஒரு ரூட்டு, அப்புறம் ஆல்ஃபான்றது ஒரு ரூட்டு, ஆல்ஃபா இன்டூ லாம்டான்றது ஒரு ரூட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ன்றது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 24 டிவைடட் பை த எக்ஸ் கியூப் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லாம்டா கேன்சல் ஆயிடுச்சு, ஆல்ஃபா கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு நான் கேன்சல் பண்ணால் 8 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ஃப்ரம் திஸ் அப்போது ஆல்ஃபான்றது என்னது எனக்கு 2 கியூப்னு சொல்லி போடலாமா 8? அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இது வேணால் நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துங்க. ஓகேங்களா? ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விதமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் டிவைடிங் ஈக்குவேஷன் 2 by 1 இந்த மாதிரி போட்டாலும் நமக்கு இதே தான் ஆல்ஃபாவோட வேல்யூ வரும். ஓகேங்களா? எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காட்டுறேன். 2 டிவைடட் பை 1. இப்போ 2 டிவைடட் பை 1 அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது எனக்கு? ஆல்ஃபா ஸ்கொயர் 1 ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது நமக்கு? ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபா 1 divided by lambda plus 1 plus lambda which is equal to what? Second equation
52 divided by 3 அப்படின்னு சொல்லி வந்தது divided by first equationலாம் வந்தது 26 divided by 3 அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3 கெட்ஸ் கேன்சல், அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த டேர்ம் போயிடும். இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெறும் ஆல்ஃபா தான் இருக்கு. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு வருது, நான் அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 52 divided by 26 அப்படின்னு சொல்லி வருது, which is equal to what, எனக்கு 2. ஆல்ஃபாவோட வேல்யூன்றது என்னது, எனக்கு 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் தான் வந்து நான் 3 ஈக்குவேஷன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுலேயே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, எதுனா நீங்கள் ஒன்று போட்டால் போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்க. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ரைட். இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட்டிங் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1 பண்ணால் என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்க எனக்கு. இப்போ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது நமக்கு, ஆல்ஃபா 1 divided by lambda plus 1 plus lambda is equal to 26 divided by 3. இப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் போட போகிறேன். 2 ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 2ன்னு சொல்லி போட்டுட்டேன். ஏன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 2 தானே. 1 divided by lambda plus 1 plus lambda which is equal to எனக்கு என்னன்னு சொல்லி வந்திருக்கு 26 divided by 3. இப்போ இதில் இருந்து பார்க்கும்போது இந்த 26 கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1 3 13 அப்படி சொல்லி வருது. இப்போ ஃப்ரம் திஸ் இதை எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 1 plus lambda plus lambda square divided by lambda which is equal to எனக்கு 13 divided by 3 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 3 வந்து இங்கேயும் இதை இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 plus 3 lambda plus 3 lambda square which is equal to 13 lambda. ஓகேங்களா, இப்போ அந்த சைடில் இருக்க 13 வந்து இந்த சைட் கொண்டு வர போகிறேன். இப்போ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன வர போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து lambda ஸ்கொயர் டேர்ம் 3 lambda ஸ்கொயர் plus 3 lambda, அதுக்கப்புறம் plus 3 minus 13 lambda which is equal to 0. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வர போகுதுன்னு சொல்லி பாருங்க. 3 lambda ஸ்கொயர், அதுக்கப்புறமா எனக்கு இந்த 13 இந்த 3 நான் மைனஸ் பண்ண அப்படின்னா minus 10 lambda, அதுக்கப்புறமா plus 3 which is equal to 0. இந்த மாதிரி வருது. இப்போ இங்க பாருங்க, எனக்கு ப்ராடக்ட் பண்ண எனக்கு என்ன வரணும், இங்க பாருங்க lambda ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கா, அப்போ 3 3 9 அப்படின்னு சொல்லி வரணும். அதுவே நான் சம் பண்ண அப்படின்னா எனக்கு -10 சொல்லி வரணும். அதெல்லாம் நான் 9 1 9 1 தான் 9 மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கிறேன். அப்போ -9 into -1 வந்து 9 சொல்லி வருது. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க, -10 சொல்லி வருது. அப்போ 3 lambda ஸ்கொயர் -9 lambda minus lambda plus 3 is equal to 0. இந்த மாதிரி எடுக்கலாமா? இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 3 lambda வந்து நான் காமனா வெளியே எடுத்தேன் அப்படின்னா lambda -3 அப்படின்னு சொல்லி வருது. மைனஸ் நான் காமனா வெளியே எடுத்தேன் அப்படின்னா lambda -3 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா lambda -3 வந்து காமனா இருக்கு. இப்போ lambda -3 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 3 lambda -1 இந்த மாதிரி வருது, which is equal to 0. இப்போ from this ரெண்டுமே தனித்தனியாக ஈக்குவேட் பண்ண போறேன். lambda -3 is equal to 0. therefore lambda equal to 3 ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 3 lambda -1 is equal to 0. therefore 3 lambda is equal to 1. lambda is equal to 1 divided by 3. அப்போ லாம்டாவோட வேல்யூ எனக்கு எத்தனை கிடைச்சிருக்கு, 2 கிடைச்சிருக்கு. ஆல்ஃபாவோட வேல்யூ எத்தனை கிடைச்சிருக்கு, எனக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்போ டைரக்டா வந்து ரூட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு the roots are ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ, அதுக்கப்புறம் லாம்டாவோட வேல்யூ. சிமிலர்லி ஆல்ஃபாவோட வேல்யூ, லாம்டாவோட வேல்யூ. ஆல்ஃபாவோட வேல்யூ ஒன்னே ஒன்று தான், ரைட், போடுங்க அப்படியே. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூன்றது எனக்கு என்னது 2 தான். பட் லாம்டாவோட வேல்யூ எனக்கு 3ன்னு ஒன்று வந்திருக்கு, 1/3ன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அப்போது ஜென்ரலாக நம்ம ரூட்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா கமா ஆல்ஃபா இன்டூ லாம்டா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2 டிவைடட் பை லாம்டாவோட வேல்யூ 3 கமா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2, அதே மாதிரி ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2 இன்டூ லாம்டாவோட 6ன்னு சொல்லி போட்டுடலாம். 2 3 6 போடலாமா? இப்போ அடுத்து பாருங்க, எனக்கு இதே தான் ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு 2 டிவைடட் பை லாம்டாவோட வேல்யூ வந்து 1/3. அப்போ மேலே வந்துருமா 2 into 3ன்னு சொல்லி வந்துடும். அதே மாதிரி ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு 2 ஆல்ஃபா இன்டூ லாம்டா என்ன வரப்போகுது, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2 லாம்டாவோட 1/3. அப்போ 2 டிவைடட் பை 3. அப்போ இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா 6 2 2/3 இதுதான் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். ஃபோர்த் கொஸ்டின்,
determine k and solve the equation 2x cube minus 6 times of x square plus 3 times of x plus k equal to 0 if one of its root is twice the sum of other two roots. Very very simple. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா let the roots are, இங்க ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்டை வந்து நம்ம வச்சு ப்ரொசீட் பண்ணணும். let the roots be ஆல்ஃபான்றது ஒரு ரூட்டு, பீட்டான்றது ஒரு ரூட்டு, இன்னொரு தேர்ட் ரூட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, twice the two root. அப்போ twice the sum of two roots. அப்போ ஆல்ஃபா பீட்டான்னு ஒரு ரூட் எடுத்துட்டு அப்படின்னா இந்த ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணிட்டு நான் 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து அந்த ஹிண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 3 ரூட் நான் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ்ன்றது எனக்கு என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ரூட்ஸ்ன்றது என்னது, எனக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6ன்னு சொல்லியிருக்கு. எக்ஸ் கியூப் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணணும், டிவைடட் பை 2. இங்கே ஏன் இந்த மைனஸ் சைன் எடுத்துக்கல அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் கான்ஸ்டன்ட் டேர்மும் மைனஸில் இருக்கும். அதனால தான் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் பண்ணால் எனக்கு 3ன்னு சொல்லி வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இங்கே 2 ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு பீட்டா இருக்குது, அது இங்கே 2 பீட்டான் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா இருக்குது. அப்போது 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 3 கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, 1. therefore பீட்டாவோட வேல்யூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா. இந்த மாதிரி போடலாமா? அடுத்த ஸ்டெப்பு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போது இந்த ரூட்ஸ் பாருங்கள், ஆல்ஃபான்றது பீட்டான்றது அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த எல்லா இடத்துலையுமே நான் ஆல்ஃபா டேர்ம் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பீட்டா இருக்க இடத்துல வந்து 1 மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு ரூட்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். therefore the roots are ஆல்ஃபா அப்படியே வரும், பீட்டா இருக்க இடத்துல வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா, அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா இருக்க இடத்துல வந்து ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ இதில் வந்து பாருங்கள், ஆல்ஃபா ஆல்ஃபா கெட்ஸ் கேன்சல்ட். அப்போ எனக்கு என்ன வரும், 2 ஒண்டி தான் வரும். ஆல்ஃபான்றது ஒரு ரூட்டு, 1 மைனஸ் ஆல்ஃபான்றது ஒரு ரூட்டு, அப்புறம் 2ன்றது ஒரு ரூட்டு. 3 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? இப்போது 2ன்றது ஒரு ரூட்டுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் தானே? இப்போ அதுதான் நான் எழுதுறேன். 2 இஸ் 1 ஆஃப் தி ரூட். டேரெக்டாக நமக்கு 2ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. therefore இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் 2ன்னு சொல்லி போட போகிறேன். அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கேவோட வேல்யூ நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் 2x கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 2ஓட வேல்யூ 2ன்னு சொல்லி எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 2 cube minus 6 times of 2 square plus 3 times of 2 plus k is equal to 0. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. எனக்கு 2 into 2 cubeன்றது வந்து 8 minus 6 into 2 squareன்றது 4 plus 6 plus k times which is equal to 0. இப்போ இதில் இருந்து போடும்பொழுது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இதில் இருந்து பாருங்க, எனக்கு 2 8s are 16 minus 24 times plus 6 plus k which is equal to 0. இப்போ இதில் இருந்து பார்க்கும்போது இந்த 16 இந்த 6 ஆட் பண்ணும்போது 22 minus 24 அதுக்கப்புறம் plus k which is equal to 0. இப்போ நான் மைனஸ் பண்ண அப்படின்னா minus 2 plus k which is equal to 0. therefore k is equal to, the value of k is equal to what, 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. k ஓட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது இந்த k is equal to 2ன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அடுத்த பேஜில் நான் எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட்டிங் k equal to 2 இந்த given equation. என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்க. 2x cube minus 6 times of x square plus 3 times of x. இங்கே தான் k இருந்தது, k வந்து 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இதை போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் ரூட்ஸ்ன்றது என்னது, நமக்கு ரூட்ஸ் ஆர் என்னென்ன இருந்தது, ஆல்ஃபான்றது ஒரு ரூட்டு, 1 மைனஸ் ஆல்ஃபான்றது இன்னொரு ரூட்டு, அண்ட் 2ன்றது இன்னொரு ரூட், 3 ரூட். இப்போ இந்த ரூட்ஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 3 ரூட் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா?
இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்ன்றது என்னது 3 மல்டிப்ளை பண்ணுங்க ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா அதுக்கப்புறம் இன்டூ 2 which is equal to ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்ன்றது என்னது எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 மைனஸ் அப்படின்னு போடணும் ஏன்னா ஜென்ரல் ஃபார்மில் வந்து மைனஸ் இருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதால நான் மைனஸ் போட்டாகணும் இன்கேஸ் நீங்கள் மைனஸ் இருந்தது அப்படின்னா வெறும் 2 நான் போட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸ் கியூப் பக்கத்தில் எந்த டேர்ம் வரக்கூடாது அந்த டேர்ம் வந்தது அப்படின்னா டிவைட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இதுல இருந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க எனக்கு இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு -1 ஆல்ஃபா 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு இருக்கா 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ஓகேங்களா இந்த சைடில் இருக்க -1 உள்ளே வந்தது அப்படின்னா +1 ஆயிடுச்சு which is equal to 0 இப்போ இதுல இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு நான் ஆல்ஃபா ஸ்கொயர் டேர்ம் முன்னாடி வரணும் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 1 which is equal to 0 சொல்லி வருது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஓவரால் இந்த ஈக்குவேஷனில் வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் -2 ஆல்ஃபா அதுக்கப்புறம் -1 is equal to 0 இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து -2 ஏன்னா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் போல 2 இருக்குல்ல 2 into 1 -2 அதே மாதிரி சம்மும் -2 அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து பாசிபிளே கிடையாது அதனால வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்முலாவில் போக போகிறேன் இப்போ ஃபார்முலாவில் போகும்போது ஏவோட வேல்யூ அது ஏவோட வேல்யூ 2 பியோட வேல்யூ வந்து -2 சியோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் -1 இப்போ which is equal to what அப்படின்னு சொல்லி பாருங்க எனக்கு ஆல்ஃபா is equal to -b plus or minus root of b square -4ac divided by 2a போடலாமா அப்போ இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும் ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைச்சிரும் சப்ஸ்டிட் பண்ணுங்க இப்போ சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு மைனஸ் பியோட வேல்யூ என்னது பியோட வேல்யூ என்னதுக்கு -2 இப்போ -2 plus or minus root of b ஸ்கொயரோட வேல்யூ என்னது எனக்கு -2 அப்போ -2 ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 2 சியோட வேல்யூ என்னது -1 போடலாமா டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஏ 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது எனக்கு 2 இப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு 2 plus or minus எனக்கு என்ன வருதுங்க 4 அதுக்கப்புறம் என்ன இங்கே என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லி ஆயிடுச்சு 8 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு டிவைடட் பை 4 அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க இப்போ 2 plus or minus 12 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு 12 டிவைடட் பை 4 ரைட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்க 2 plus or minus எனக்கு இந்த 12 வந்து நம்ம என்ன எழுதலாம் 4 into 3 எழுதலாமா 4 3 are 12 டிவைடட் பை 4 அப்போது எனக்கு 2 இந்த √4ன்றது எனக்கு என்ன ஆகிடும் 2ன்னு சொல்லி ஆகிடும் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது அப்போ √3 டிவைடட் பை 4 இப்போ நான் 2 ரெண்டுத்துலேருந்து நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து பாருங்க 2 நான் காமனாக வெளியே எடுத்தேன் 1 plus or minus √3 டிவைடட் பை 4 இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 plus or minus √3 டிவைடட் பை 2 அப்போ எனக்கு இதில் இருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ 2 வேல்யூ கிடச்சிருக்கு ஒரு வேல்யூ 1 plus √3 டிவைடட் பை 2 உன்னோட வேல்யூ 1 minus √3 divided by 2 இந்த மாதிரி எனக்கு ஆல்ஃபாக்கு வந்து 2 வேல்யூ கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு நான் மூணு ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறேன் therefore the roots are ரூட்ஸ் என்னன்னு சொல்லி வந்திருக்கு ஆல்ஃபா 1 minus ஆல்ஃபா அதுக்கப்புறம் 2 ஓகேங்களா இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நான் என்னன்னு சொல்லி போடணும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் 1 plus √3 divided by 2 ஓகேங்களா அதே மாதிரி ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம் 1 minus √3 divided by 2 இப்போ சப்ஸ்டிட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்க 1 plus √3 divided by 2 இது அப்படியே வரும் அதுக்கப்புறம் 1 minus of 1 plus √3 divided by 2 கமா 2 இப்போ இதில் இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு 1 plus √3 divided by 2 இப்போ நான் இதை எல்சிஎம் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன வரும் 2 minus 1 இந்த மைனஸ்ன்றது ரெண்டுத்துக்கும் காமன் ஓகேங்களா 2 மைனஸ் இப்போ மைனஸ் நான் உள்ள வழியில் வந்து -1 மைனஸ் √3 டிவைடட் பை 2 கமா 2 இப்போ இதில் இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு என்ன வருது பாருங்க 1 plus √3 டிவைடட் பை 2 1 அதுக்கப்புறமா கமா இது ரெண்டு மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் 2ல் வந்து 1 போயிடுச்சுன்னா 1 மைனஸ் √3 டிவைடட் பை 2 1 அதுக்கப்புறம் 2ன்னு 1 இப்போ இதே மாதிரி எனக்கு 1 minus √3 divided by 2 சொல்லி சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி போடுங்க 1 minus √3 divided by 2 அடுத்து 1 minus ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 1 minus √3 divided by 2 ஓகேங்களா அப்புறம் 2 அப்படியே வரணும் இப்போ இதில் இருந்து பார்க்கும்போது 1 minus √3 divided by 2 இது அப்படியே வருது இப்போ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா
2 மைனஸ் நான் தனித்தனியாக உள்ள மல்டிபிள் போகணும் 1 அதுக்கப்புறம் ப்ளஸ் √3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வருது கமா 2. இப்போ இதுலேருந்து பாருங்கள் 1 மைனஸ் √3 டிவைடட் பை 2 ஒரு வேல்யூவு, அதுக்கப்புறம் இதை ரெண்டு நான் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 1 சொல்லி வருது 1 ப்ளஸ் √3 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு உன்னோட வேல்யூவு, அதுக்கப்புறம் 2ன்றது 1. இப்போ இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூஸ் தான் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். அப்போது கடைசியாக நம்ம கன்க்ளூஷன் எப்படி வரணும், கேவோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2ன்றது ஒரு ரூட்டு, 1 ப்ளஸ் √3 டிவைட் பை 2ன்றது ஒரு ரூட்டு, 1 மைனஸ் √3 டிவைட் பை 2ன்றது இன்னொரு ரூட்டு. அதை வேணால் நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கேவோட வேல்யூ வந்து 2 அண்ட் த ரூட்ஸ் ஆர் 2ன்றது ஒரு ரூட்டு, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் சரி, இல்லை 1 ப்ளஸ் √3 டிவைட் பை 2ன்றது ஒரு ரூட்டு, 1 மைனஸ் √3 டிவைட் பை 2ன்றது இன்னொரு ரூட்டு. தட்ஸ் ஆல். இதுக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.